ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் கிரினியில் சனாதன தர்ம பக்த சபை சார்பில் சிறப்பு சித்ரா பரணமி திருவிளக்கு பூஜை. புதிதாக கட்டப்படவுள்ள ஆலயம் குறித்த விவரங்களை முன்னாள் முதல்வரிடம் எடுத்துரைத்த நிர்வாகிகள். ராணுவ தளத்தில் சட்டவிரோத மாபெரும் பாட்டி, 600 பேருக்கு அபராதம். அனுமதியின்றி பாட்டி நடத்துவோருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்க புதிய மசோதா பரிந்துரை. 24 மணி நேரத்திற்குள் 2 உணவகங்கள் மர்ம நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம். ஆபத்தான முறையில் சொத்துக்களை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பண மோசடியை தடுக்க புதிய சட்டம். பிரான்சில் ஏற்கனவே உள்ள உச்சவரம்பு தொடரும். ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் புதிய விதிமுறைகளால் பெரும் தாக்கம். விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. பல ஊழியர்கள் காயம். 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதி. பிரான்சின் இவலின்ஸ் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளாக நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை. 60 வயது மருத்துவர் கைது. பிரான்சில் வெளிநாட்டினர் வசிப்பிட அனுமதி கோரும் இணையதள கோளாறுகள் குறித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வசிப்பிட அனுமதி பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்க நுனஸ் புதிய நடவடிக்கைகள். தொடர்வன விரிவான செய்திகள். பாரிஸ் அருகே உள்ள கிரினி பகுதியில் சனாதன தர்ம பக்த சபை சார்பில் கடந்த மே 1 வெள்ளிக்கிழமை மாலை சித்ரா பரணமி திருவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு வே நாராயணசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கிரினி ஸ்ரீ சங்கர நாராயணர் ஆலய தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார். மேலும் அந்த பகுதியில் புதிதாக கட்டப்படவுள்ள ஆலயத்தின் திட்ட விவரங்களை ஆலய நிர்வாகிகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். கிரினி பகுதியில் உள்ள மெய்சன் டு குவார்ட்டியர் பாப்லோ பிகாசோ அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் உலக நன்மை கருதியும் மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டியும் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில் திரு பாஸ்கரன் குருக்கள் அவர்களின் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் மற்றும் சிருங்கேரி மகிமை என்ற தலைப்பிலான சிறப்பு உபன்யாசம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஒன்று கூடி திருவிளக்கு ஏற்றி இறை பக்தியுடன் வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. இந்த ஆன்மீக நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சனாதன தர்ம பக்த சபையின் நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். பிரான்சின் பூர்ஜஸ் பகுதியில் உள்ள ராணுவ தளம் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பல்லாயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக ஒன்று கூடி மாபெரும் பாட்டி நடத்திய சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கவுள்ளது. அந்த இடத்தில் 2ஆம் உலகப் போர் காலத்தைச் சேர்ந்த வெடிக்காத குண்டுகள் பல மறைந்து கிடப்பதால் அவை எந்த நேரத்திலும் வெடிக்கும் அதீத அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் தாங்கள் வேண்டுமென்றேதான் அந்த ஆபத்தான இடத்தை தேர்ந்தெடுத்ததாக அந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்தவர்கள் கூறியுள்ளனர். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் கீழவையில் இதுபோன்ற அனுமதியற்ற பார்ட்டிகள் நடத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய மசோதா ஒன்று சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி அனுமதியின்றி பார்ட்டி நடத்துவோருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்க அந்த மசோதா பரிந்துரைக்கிறது. இந்த மசோதாவுக்கு தங்களது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவே தடை செய்யப்பட்ட ராணுவ தளத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பார்ட்டி நடத்தியதாக ஏற்பாட்டாளர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பார்ட்டி நடைபெற்ற அந்த பகுதியை ஞாயிற்றுக்கிழமையன்று நேரில் பார்வையிட்ட பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனஸ், இனி இதுபோன்று சட்டவிரோத பார்ட்டிகள் நடப்பதை முற்றிலும் தடுக்கப் போவதாக உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த சட்டவிரோத பார்ட்டி தொடர்பாக இதுவரை 600 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், தடை செய்யப்பட்ட ராணுவ தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காகவும், சட்டவிரோத கூட்டத்தில் பங்கேற்றதற்காகவும் அங்கு வந்திருந்த அனைவருக்கும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சின் கோர்ஸ் தெற்கு பகுதியில் 24 மணி நேரத்திற்குள் 2 உணவகங்கள் மர்ம நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் அஜாக்சியோ வழக்கறிஞர் அலுவலகம் கடந்த மே 2 சனிக்கிழமை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த 2 சம்பவங்களிலும் குற்றச்செயல் நோக்கமே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. முதல் சம்பவமாக கடந்த ஏப்ரல் 30 அதிகாலை 1 மணியளவில் சைன்ட் லூசி த தலானோ பகுதியில் உள்ள ரோசிக்னொலி என்ற உணவகத்தின் வெளிப்பகுதி தீயில் முற்றிலுமாக அழிந்தது. சம்பவத்தின் போது அந்த உணவகம் மூடப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை.
இந்த சம்பவம் குறித்து ஆபத்தான முறையில் சொத்துக்களை அழித்தல் மற்றும் தீப்பொருள் வைத்திருத்தல், எடுத்துச் செல்லுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தீவிர விசாரணை ஆரம்பமாகியுள்ளதாக வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாளான ஏப்ரல் 1 தேதி அதிகாலை 2 மணியளவில் முதல் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புசானோ பகுதியில் அமைந்திருந்த ஒரு கடற்கரை உணவகமும் தீ வைத்துக் கொளுத்தப்பட்டுள்ளது. இங்கும் காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் குற்றச்செயல் தடமே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அஜாக்சியோ வழக்கறிஞர் நிக்கோலஸ் செப்டே, நடப்பு 2026ஆம் ஆண்டில் கோர்சிகா தீவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், திட்டமிட்ட தீவைப்பு, அச்சுறுத்தி பணம் பறித்தல் மற்றும் குற்றச்செயல் மூலம் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்தல் போன்ற சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பண மோசடி மற்றும் தீவிரவாத நிதியுதவியை கடுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் பணமாக நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 10,000 யூரோக்கள் வரை புதிய உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம் வரும் 2027ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதன்படி 3,000 யூரோக்களுக்கு மேலுள்ள பண பரிவர்த்தனைகளுக்கு அடையாளச் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனி ஐரோப்பாவில் 15,000 யூரோ மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை பணமாக வாங்குவதோ அல்லது பெரிய சேவைகளுக்கான கட்டணத்தை பணமாக செலுத்துவதோ சாத்தியமில்லை. இந்த வரம்பு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட தொழில்முறை விற்பனையாளர்களுடன் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். தனிநபர்களுக்கிடையிலான பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தாது. முக்கியமாக ஆடம்பர கார்கள், கப்பல்கள் மற்றும் தனியார் விமானங்கள் வாங்குவது இதன் கீழ் தீவிரமாக கண்காணிக்கப்படும். முன்பு ஜெர்மனியில் பண பரிவர்த்தனைகளுக்கு எந்த வரம்பும் இல்லாததால் புதிய சட்டம் அங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பிரான்சில் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு முதல் 1000 யூரோக்கள் என்ற கடுமையான வரம்பு அமலில் உள்ளதால் இங்கு பெரிதாக எந்த மாற்றமும் இருக்காது. பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களது இந்த குறைந்தபட்ச வரம்புகளையே தொடர்ந்து பின்பற்ற ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதி அளித்துள்ளது. இந்த சட்டத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பணமோசடியை கண்காணிக்க புதிய ஐரோப்பிய அமைப்பு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வரும் 2029ஆம் ஆண்டு முதல் பெரிய கால்பந்து அணிகளின் முதலீட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பண பரிவர்த்தனைகளை வங்கிகளைப் போலவே கடுமையாக சரிபார்க்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இறுதியாக 50 மில்லியன் யூரோக்களுக்கு அதிகமாக சொத்துகள் கொண்ட பெரும் பணக்காரர்களின் பண பரிவர்த்தனைகளும் இனி தீவிரமாக கண்காணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் ஹவுட்ட காரோன் மாவட்டத்தில் உள்ள பிளாக்னாக் நகரில் இயங்கி வரும் சஃப்ரன் குழுமத்தின் தொழிற்சாலை ஒன்றில் இன்று மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எதிர்பாராத வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி அங்குள்ள ஒரு இயந்திரத்தின் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் பல ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக 2 ஊழியர்கள் மிக கடுமையான அவசர நிலையில், உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களுக்கு தீவிர முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விமானத்துறைக்கு தேவையான காற்றோட்ட விசிறிகள், வால்வுகள் மற்றும் மின்சார கம்ப்ரசர்ஸ் ஆகியவை வெடிவிபத்து ஏற்பட்ட இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்தில் பெருமளவில் மீட்பு படையினரும் தீயணைப்பு வீரர்களும் குவிக்கப்பட்டு தீவிர மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பாதுகாப்பு கருதி தொழிற்சாலையில் இருந்த அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அங்குள்ள ஒரு இயந்திரத்தில் ஏற்பட்ட காற்றழுத்த கோளாறு காரணமாகவே இந்த வெடிவிபத்து நேர்ந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் விபத்துக்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த விபத்தால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவுவதற்காக சிறப்பு மனநல ஆதரவு குழு ஒன்று தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் இவலின்ஸ் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த 60 வயதுடைய பொது மருத்துவர் ஒருவர் நோயாளிகளிடம் பாலியல் பலாத்காரம் மற்றும் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளுக்காக கடந்த மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த அதிர்ச்சி தகவலை வர்சாய் பொது சட்டத்தரணி அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த மருத்துவர் மீது 2002ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை கடந்த 20 ஆண்டுகளாக இத்தகைய அத்துமீறல்கள் நடந்ததாக குறைந்தது. 5 பெண்கள் காவல்துறையில் பகிரங்க புகார் அளித்துள்ளனர். மருத்துவ பணியின் போது நம்பிக்கைக்குரிய இடத்திலிருந்து நோயாளிகளிடம் இந்த செயல்கள் நடந்துள்ளதாக கூறப்படுவதால் இது சட்ட ரீதியாக மிக பாரிய குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. எனினும் பிரான்ஸ் சட்டப்படி அவர் மீதான குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்படுவார். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணையை பிராந்திய குற்றப்பிரிவு தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது.
இதற்கிடையே பிரான்சில் குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை, உளவியல் வன்முறை, கட்டாய திருமணம் மற்றும் பாலியல் தொல்லை உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்படும் பெண்களுக்கான தேசிய உதவி எண்ணாக 3919 செயல்பட்டு வருகிறது. தேசிய மகளிர் ஒற்றுமை கூட்டமைப்பால் நிர்வகிக்கப்படும் இந்த இலவச உதவி எண்ணை பெண்கள் தங்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளையும் சட்ட உதவிகளையும் பெறலாம் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் வெளிநாட்டினர் தங்களது வசிப்பிட அனுமதிகளை பெறவும், புதுப்பிக்கவும், பிரெஞ்சு குடியுரிமையை பெறவும் பயன்படுத்தப்படும் அனஃப் இணையதளத்தில் உள்ள பல்வேறு கோளாறுகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் முழுமையாக சரி செய்ய வேண்டும் என பிரெஞ்சு அரசு மன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. பிரான்சில் குடியேறியவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் கூட்டமைப்பு தொடுத்த வழக்கில் இன்று இந்த முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த அனஃப் இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் பல தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதாக வெளிநாட்டினர் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். இதனால் சுமார் 12 சங்கங்கள் ஒன்றிணைந்து அரசு மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த மன்றம் இணையதள செயலிழப்புகள் பயனர்களின் சட்ட உரிமைகளை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்துவதாகவும் கடுமையாக பாதிப்பதாகவும் கூறி வெளிநாட்டினருக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இணையதள சிக்கல்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு காரணங்களுக்காக பல வசிப்பிட அனுமதி விண்ணப்பங்களை ஒரே நேரத்தில் சமர்ப்பிக்கும் வசதியை அடுத்த 12 மாதங்களுக்குள் அதிகாரிகள் இந்த இணையதளத்தில் உருவாக்க வேண்டும் எனவும் அரசு மன்றம் எச்சரித்துள்ளது. இணைய வழிமுறைக்கு மாறிய பிறகு வசிப்பிட அனுமதி விநியோகம் குறித்த புகார்கள் 400% அதிகரித்துள்ளன. இத்தகைய நீண்ட நிர்வாக தாமதங்களால் பிரான்ஸ் நிர்வாகமே பலரை ஆவணமற்றவர்களாக மாற்றுவதாக உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் புதிய உள்துறை அமைச்சரான லாரண்ட் நுனஸ் வசிப்பிட அனுமதி பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை பாதியாக குறைப்பதற்கான சிறப்பு திட்டங்களை சமீபத்தில் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.